இது என்ன மடமே இடமில்லா கொண்டே பதிக்கிறாங்க. ஒரு மண் துளி இருக்க கூடாது இருக்கணும். அப்படின்னா கிருஷ்ணா ஐயாவது நீங்க இந்த பழைய ஒவ்வொரு ஆணியும் அப்படிங்க தேவையில்லை ஆணி எது தேவையில்லை ஆணி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படிங்கிற பூராவே தேவையில்லை ஆணி தான். அடே சாவன் தெரிஞ்சாவன் விலைக்கு சாவன் தான். நைஸ் குட்டி. அப்போ மிச்ச காசு என்ன புரியலப்பா? அது உங்களோட பிரச்சனை. எப்படி எங்க தம்பியண்ணா இந்த ஆளோட கடை கணிப்ப கூட ஆயுமோ? இப்போ வாங்கோ நான் குட்டி 1000 ரூபா 5000 நோச்சு நான் மிச்ச காசு என்ன எப்படிங்கண்டா அன்றைக்கு மறந்துடுதான் 6000 ரூபாய்க்கு. இதுக்கு நான் குட்டி நானே வண்டிப்பேன். அதே நேரி சரிதான். அதான் சொல்றான் வலிக்கிற வழி உனக்கு தெரியும் போட்டு. நீதான் சொன்ன பின்பக்கம் பிஞ்சு வச்சு அக்னி வந்துதான் பின்பக்கம் பிஞ்சு வச்சான் வந்து அடிச்ச பிரஷ் பண்ண அரைவாசி பேருக்கு இந்த ஹொமேட்டோட அறிவே இல்ல. எனக்கு சொன்னது அது பிசார் வேலையாப்பா அவ்வளவு உயர்ந்த இருக்கலாம். என்ன ஹோதாடா என்ன உயரம் விளையாங்கடா அதுல என்ன குந்தி கொண்டிருக்கிறான் பழக்கமே இல்லை. கோமாட்டாவே குந்தி இருந்தாலும் நீ யோசிப்பார் மூலாதாரம் இருக்கே ஏன் சொல்லணும்னா நாங்களே வந்து கோமாட்டெல்லாம் யூஸ் பண்றதுன்னு இந்த காலம். நான் வேலைஞ்ச ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல்கள் அம்மா அமெரிக்கன் ஸ்கூல்கள் நோர்வே இந்த கதையை மட்டும் யாரும் டிக்டாக்ல வட்டி போட்டாங்கன்னா பாக்குறோம். எப்போ அங்கே கவிதாஸ் ஒரு பயங்கர டீச்சர் இல்லாட்டி லெக்சர் என்ன இந்த வாஷ் பேஷன் இருக்கு தானே அதுக்கு பக்கத்து சொன்னார் இது வாஷ் பேஷன் லைட்டுக்கு விட்டுக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன் சேவிங் பிளாக்கு விடையில உண்டு என்னென்ன நீங்கள் எல்லா பாத்ரூமுக்கு போய் சேவ் எடுக்க போயிடும் ஒன்றுக்கு எடுக்க வேணாம். மேக கண்ணும் அவன் அசு பீஸ் அசு அட்டாய் பீஸ் அசு அட்டாய் 88 பார்க்குறீங்கள இங்கே பாருங்க ஒன்று இருக்கா. என்ன வடிவா குட்டியாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. என்ன விலை குறைவாக தான் இருக்கும். எவ்வளோ 1800 அதுதான் குறைவாக தான் இருக்கும். நாய்க்குட்டியா சைஸு அதான் நான் குட்டி என்ன பேர் தம்பி கொஞ்சம் பின்னால் 2 இழுத்தால ஒன்று போயிடா பின்னால். டே கவனை விட ஆணிடா பாடி ஐயாவது நீஞ்சு இந்த பழைய ஒவ்வொரு ஆணியும் அப்படிங்க தேவையுள்ள ஆணி எது தேவையில்லை ஆணி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ புடுங்குற பூராவே தேவையில்லை ஆணி தான் புடுங்கு ஒன்றா நாய்க்குட்டியே. அதான் சொல்ல வடிவா நாய்க்குட்டியாக கிடக்கின்றேன் கிளற எல்லாம் அடிச்சுக்கிறேன். என்ன விலையாப்பா அது? ஆனால் ஏன் இதில் பெருசு இல்லையோ விலை ஓட்டு கூடாக்கு நாய்க்குட்டியில் பெருசு இல்லையோ இதுக்குலாம் பேராப்பா. நான் செக் பண்ணி பார்த்தேன். அடே சாவன் தெரிஞ்சாவன் விலைக்கு சாவன் தான். நைஸ் நாய்க்குட்டி. நான் பார்த்தேன் கவிதாசன் கலட்டி விட்டுட்டா நேரம் போடும். அப்போ மிச்ச காசு என்ன புரியலப்பா? அது உங்களோட பிரச்சனை. எப்படி எங்க தம்பியண்ணா இந்த ஆளோட கடை கணிப்ப கூட ஆயுமோ? இப்போ வாங்கோ நான் குட்டி 1000 ரூபா 5000 நோச்சு நான் மிச்ச காசு என்ன எப்படிங்கண்டா அன்றைக்கு மறந்துடுதான் 6000 ரூபாய்க்கு. இதுக்கு நான் குட்டி நானே வண்டிப்பேன்.
இல்லைன்னா வாங்கி வண்டி பேர் இங்க சுட்டியதா அப்ப அப்ப வச்சிருங்க நீங்க அங்கே இல்ல அள்ளிப்பா ஆணியப்பா எங்க வரீங்க ஆ அடிச்சிடக்கும் கொஞ்சம் தண்ணியால் அப்படியே கரைச்சாட ஆ அதுதான் சைடு கழட்டி போயிடா நினைக்கிறேன் இதோ 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 அப்படிப்பா அது குளிச்சுட்டா வந்தேன் ஆ தண்ணிக்கு இந்த முழுவதும் காட்டி போட்டுதாப்பா அது ஸ்விம்மிங் பூல் வேலை ஆ அப்பா யோசிப்பா நல்லாலும் கடைக்கு நான் போனேன்டா அதுதான்டா அப்பா சரி சரி என்ன கூடி வேலைக்குரிய சாமான் தான் ஆ அப்படி போகிறாங்களா கேண்ணா ம் தண்ணி தானே தம்பி என்ன சொன்னேன் விளைப்பு கடும் பிரச்சனை என்ன குதிக்க போறாங்க எந்த போட்டில் வைக்கிறது காலையில் எடுத்த ஓ பாட்டு இது வெள்ளுவாய பூக்களையோ அது உனக்கு போலையா நீ 5 அடி தானே
ஆறடி ஆழம் உனக்கு என்ன போடுறது சிக்கல பாட்டுல போடுது ரெண்டு ஆள் செஞ்ச பாரு ஸ்ரீலங்கா வாட்டமலை யாரோ அர்ஜுன் இல்லை அவர் அடி பராக்கிறது அடிப்பு கிறுக்கு பட்டம் இதில் ஒன்று பிடிக்க சரி அங்கே எடுத்து விடா அந்த மட்டும் லோக்கு போடுவோம் அதான் போகமுடா நேரம் போறாடே நீ நல்லா போனேன் நாள் பார்க்குறீங்க ஆல்ரெடி
ஆணி இப்படிங்களுக்கும் நாய்க்குட்டி சாமான் தான். வந்துட்டேன் சாமான் கிட்டத்தட்ட. எதுக்கு ஆ अरे कविदास डे कांदना बर्थडे रा अवेंडे नेतु मुरुगा आनी apa bang ya ade nari seriya ini bre pulang Ungure பிடிச்சு ஏண்டா ஆ போடுவா அப்பா இவ வேற விளையாடு பாரு கீழே ஓடு தண்டோட என்ன முட்டு கொடுத்து தண்டா முட்டோண்டு கொடுத்து தண்டை பழைய வச்சு உங்க கொடுக்குற முட்டு அட நாயே
அந்த அது அதிண்ட மொழி பிடிக்கிறத குடுறா முட்டை அந்த கல்ல வை அந்த கல்ல வையோ ஏய் மற்ற பாட்டில் வைரா ஓ கிட்ட இருக்கு ஆ ஆ ஆ எப்படி வச்சான் முட்டுஞ்ச வாத்து அதுதான் தட்டியா சுட்டியா அத்தை கலக்கிறாப்பா நிறைய கலட்டியாச்சு சுட்டியதும் போயணும் கையோட அது மட்டுமே செய்ய மாட்டேன் அடியில் போட்டு தண்டு சுட்டியல் வேணும்டா அது என்ன குனிங்க எப்படி வா அக்கனி டைம் ஆகுது ஓ குளிச்சுட்டு வராங்க ஆனால் கலட்டில தான் படி தெரியுது பாத்தியே நல்லா கடை அப்புறம் எல்லாம் பூசி நிமித்த நல்லா வரும் ஆக்குறது அவ்வளோ அகசம் அழைக்கிற ஈஸி பாத்து ஆனால் இது கொஞ்சம் அழைக்கிறதும் கரைச்சலாக தான் கிடையாது கவனம் அடே நல்ல சாமான் அப்படியே கையோட கொண்டு வரைக்கா கீழே அப்படியே மிஸ் ஆயிரும் சின்ன சாமான் இங்கே துளைஞ்சிது அப்போ நான் கீழே குளிக்கிறீரா அடே ஹோமோட் எங்கே எடுக்கிறேன் சந்தேகமாக எனக்கு ஹோமோட் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையடாப்பா இருந்து தானே வழக்கம் போடாக்கடா எடுக்கணும் அதான் அடிக்கிறேன் பஸ் இப்போ என்ன சாமான் டெஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணுறது வேற டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குறதா இல்லை ஆளு சும்மா பாடி கேட்பேன் இப்போ நகை வந்து உறைஞ்சி பார்த்து வாங்குறாங்க தானே அதே மாதிரி கொமட் இருந்து பார்த்து வாங்கலாம்னு கேட்போம் ஆளு ஆளுக்கு தெரியும் கொமட் கடையை போட்டு அவங்களுக்காக தான் அடிக்கிறாங்க முன்னும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொமட் ஒன்று எடுப்போம் மேடம் ஒன்று எடுப்போம் எடுத்து சாம்பிள் பண்ணி பார்ப்போம் ஃபிட் பண்ணி பார்ப்போம் தண்ணி அடியலை எப்படி எல்லாம் ஸ்பீட் வந்து பார்ப்போம் மேடம் அதுதான் ஆனால் போகிற வர இடங்கள்ல ஒன்றுமே நாங்கள் பார்க்குறதில்ல தான்டா சும்மா ஜஸ்ட் ஒரு கொமாட்டேன்னு தான் பார்க்குறோம் அப்படி பார்ப்போம் அந்த தாஜ்மஹால் ஹோட்டலில் நடக்குறது நல்ல ஒரு இதெல்லாம் அதே மாதிரி கடைசியாக போகிற இன்னும் இடத்துல அங்கே தான் ஆகும் அந்த அப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது இன்னும் ஸ்பீடாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி அடிக்கும் அப்படி அடிக்கும்டாப்பா மற்றது அந்த சொல்றான் வலிக்கிறான் அந்த சொல்றான் வலிக்கிற வழி உனக்கு தெரியும் நீதான் சொன்ன நீ பின்பக்கம் பிஞ்சு வச்சு அக்னி வந்துதான் பின்பக்கம் பிஞ்சு வச்சான் அடிச்ச பிரஷ் பண்ண அன்னைக்கு சரியோ இத்தாலியில இருந்து ஒரு அண்ணா சொன்னாரு நீங்கள் வந்து கொமாட்டுக்கு வந்து பக்கத்து அந்த வாஷ் பண்றதுக்கு முண்டு வைக்கல ஒன்று கேட்டார் வந்து அப்ப நாங்கிட்டே அப்படி ஒன்று கேட்டார் அப்படி ஒன்றும் இல்லை தானேண்ட அவங்க இத்தாலியில அப்படி ஒரு மாடல் இருக்குதான் அப்படி சொல்ல வாஷ் பண்றேன்டா இப்ப நீ வந்து ஹோமோட்ல இருக்கிறேன் இருந்து போட்டு பக்கத்துல ஹோமோட் மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது அதுல போயிருந்தேன்டா தண்ணி வரும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காண்டு அது ஏதோ ஒன்று என்ன சொல்றது ஏதோ அந்த தண்ணி வரும் நீ அதை சுவிட்ச் அமர்த்தி விட தண்ணி வரும் அதுல இருந்து நீ வாஷ் பண்றடாப்பா வாஷ் பண்ணி போட்டு அப்புறம் அப்படியே குளிக்கிறதானே இப்போ என்னத்துக்கு அதென்றால் இப்போ எல்லாரும் வந்து கொமாட்டா நீட்டாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைதான் சில பேர் வந்து அமர்த்தி ப்ரஷ் பண்ண என்ன நடக்கும் சொல்லலாம்
தண்ணி மட்டும் தெரிக்கும் எல்லாம் தெரிக்கும் அதான் தெரிக்க இல்ல அது உண்மையும் தான்டா. இப்ப என்னண்டா அரைவாசி பேருக்கு இந்த ஹோமேட் அறிவே இல்ல. ஏன் சொல்லணும்னா நாங்களே வந்து ஹோமேட் யூஸ் பண்றது இந்த காலம் இருக்கிற சிஸ்டம் தெரியாம ஹோமேட்ல வந்து சுட வைக்கிறத குதிக்கால் வச்சிருந்தாங்க இருக்குடாப்பா. ஹோமேட்ல போய் குந்தி இருந்தாங்கன்னா நீ யோசிப்பார் மூலாதாரம் இருக்கே மூலத்தை இல்ல சில பேருக்கு தெரியாது. அது எனக்கு ஒரு சொன்னது அது பிசர் வேலையாப்பா அவ்வளவு உயர்ந்தேறி இருக்கலான்னு. இதான் என்ன ஹோதாடா என்ன உயரம் விளையாங்கடா அதுல என்னோட குந்தி கொண்டிருக்கிறான் பழக்கம் இல்லை. ஓ ஐயோ அப்ப ஆனா அதுக்கு தான் இப்ப என்னென்றால் நான் ஜெர்மன்ல நின்ற மட்டும் பார்த்தது. இப்ப சில பாத்ரூமுக்குள்ள வந்து அந்த டெட்ரோல் பேப்பர் இருக்கும். ஒரு ஆள் யூஸ் பண்ணி போட்டு போன பிறகு என்ன செய்யணும் அந்த டெட்ரோல் பேப்பர் இருக்கு தானே அந்த டெட்ரோல் பேப்பரால அந்த மேல நம்ம திறந்து மூடுவோம்னாடா அந்த அந்த திறந்து மூடு அந்த பீஸை வந்து டெட்ரோல் பேப்பர் அளவுக்கு அப்படி கிளீன் பண்ணி போட்டு அதுல இருக்கிற மாதிரி விளங்குதா? ஓ ஏன்னா கட்டாயம் அது ஒரு இதுதான் வெறுப்பான விஷயம் தான்டா உண்மையா. எனக்கு தெரிஞ்சு ஹோமேட்ன்ற வந்து இப்ப என்ன சொல்ற கையால யூஸ் பண்ணாம ஒரு ப்ரிவென்ட் பண்ணுமே தவிர மற்றபடி ஹோமேட்ன்ற ஒரு அறியமான ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இவடியா யோசிப்பார். இப்போ நாங்கள் கூட இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அங்கே இங்கெல்லாம் போகிறோம் தானே போயிருக்கக்குள்ள வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஹோமேட்டை வந்து யூஸ் பண்ணிக்குள்ள என்னன்றா அதில் போய் நம்ம இருக்கிறேன்னு யோசிச்சு பாரு. நான் என்னது சொல்கிறடாப்பா என்ன அந்த குந்தி இருக்காதான் சில வேலை நாங்கள் முட்டை காலில் இருக்கிறான்னா கண்டவாட்டுக்கு முட்டை கூடான்னு சொல்லி அப்போ அப்படி பார்ப்போன்னா ஹோமேட் ஒரு அரியண்டமான ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஹோமேட் வந்து என்னென்னா வயசான ஆட்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். வேலை குயிக்கு மற்றது தண்ணி அள்ளி ஊற்ற தேவையில்லை மற்றது அப்படியே கொஞ்சம் கீழே இருந்தாலே காணும் நல்லா கீழே இருக்க தேவையில்லை இடுப்புகள் பிடிக்காது அப்படி நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. எங்களோட வளர்லையாங்களுக்கு எல்லாம் ஹோமேட் வந்து நெடுப்பு பிரச்சனை ஹோமேட் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி. ஆனால் என்ன ஹோமேட் கொஞ்சம் நீட்டு குறைவு தான். அதுலேயும் வந்து தண்ணி வசதிகள் வந்து தண்ணி வர ஸ்பீடு குறைவாக இருந்தாலோ இல்லாட்டி ஃப்ளாஷ் பண்ணல இருந்தாலோ அவ்வளோதான். அதாவது ஹோமேட் நல்ல ஒரு பிராண்டாக கேட்டு எடுக்கணுமே யார்கிட்ட கேட்டு எடுக்கலாம் கவிதாசங்க அங்கடா துபாயில ஹோமேட்ல இருந்தேன் இந்த ஹோமேட்லயோ ரூமுக்குள்ள போறலையா அப்ப வெளியில வரணியா இல்ல அப்ப அங்க போற ஸ்கூல் இருக்கு தானே ஸ்கூல் வழியா போனா அங்க நல்ல டிஷ்யூகள் எல்லாம் இருக்கும் கண்டவாடு அதை எடுத்து அப்படியே ஃபுல்லா போடுறேன் சுத்தி அங்க இழுக்க வருந்தேன் அது எனக்கு வேறு சசியண்ணா காட்டி தந்தவர் எப்படி தெரியுமோ அந்த சசியண்ணா சொன்னவர் என்னன்னு சொன்னாலும் நாங்க எங்க டென்மார்க்ல வெளியில பப்ளிக் ஆவலத்துல வந்து நிக்கக்குள்ள என்னென்றால் வாஷ்ரூம் போயிட்டேன்னு சொன்னால் நீ சொன்னதான் பேப்பர் இழுக்க அந்த பேப்பரை இதை வந்து இதை உயர்த்தி போட்டுறா உள்ளால இப்படி சுத்தலாம் சுத்தி விட்டா அந்த பேப்பர் ஃபுல்லா சுத்தி அது அப்புறம் இருந்து போட்டு அப்புறம் என்ன பேப்பர் அது அறிந்தமா இருக்கும். அப்ப நான் இதை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த டிஷ்யூ வந்து ஈரமாயிருக்கும் தண்ணி அடிச்சா வந்து ஏன் தண்ணி அடிக்க முதல் கலட்டி புக்க போடுறேன் தண்ணி அடிக்க கலட்டி போடுறேன் கலட்டி போட்டு போறப்ப ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுறேன். சில பேர் அப்படித்தானே தெரியாது. இவன் கதையை பார்த்தா பேப்பரை சுத்தி போட்டு அப்படியே வச்சு தண்ணி அடிக்கிற மாதிரி இல்லை வந்து சொல்றேன் அப்படி இல்லை தான் அதை வந்து ஃபைனலா தான் நாங்க வந்து ஃபிளாஷ் பண்ண போறோம் ஸ்கூல்கள்ல அங்க அந்த அதுக்குண்டே ஒரு கவர் இருக்குடாப்பா. இப்ப ஸ்ரீலங்கால வந்துட்டா ஒரு 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 இது மாதிரி டிஷ்யூ அந்த அந்த பொலித்தீன் கவர் எப்படி போடுறது சரியா இப்ப கொஞ்சம் வந்துட்டுடா அடே கவரண்டா அந்த என்ன சொல்றது இப்படி 2 ஹால் மாதிரி வந்து பெருமடாப்பா அதை இப்படி உள்ளடுத்தி விட அப்படியே அந்த ஹோமேட் அந்த மேல் பீஸுக்கு போகும் அப்படியே மேல் பீஸுக்கு போகும்டா. அப்புறம் அதை கலட்டி சொல்லி வர வேண்டியான் சில பேர் என்ன செய்யணும் அதை கலட்டி அதுக்கு ஓட்டு விட்டுரும் அதுக்கப்புறம் அடைச்சி போடும். நான் வேலைஞ்ச ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல்கள் அம்மா அமெரிக்கன் ஸ்கூல்கள் நோர்வே படிக்காத நீ இந்த கதையை மட்டும் யாரும் டிக்டாக்ல வட்டி போட்டாங்கன்னா பாக்குறோம். எப்போ கவிதாஸ் ஒரு பயங்கர டீச்சர் இல்லாட்டி லெக்சர் நான் வேலை செஞ்ச ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல்ல
அப்படி உதவியாக செய்ய மாட்டாங்க. சரிதான், இன்னைக்கு கடை போட்டிக்கும் நாங்கள் துளசி போட்டு வச்சது வெளிப்பாக்க கதவை. 6 மணி ஆனாண்டு என்ன கிழமை புதன்கிழமை மணி கொஞ்சம் பூட்டிக்க மாட்டாங்க. ஆனால் தெரியாது, ஸ்டோரில் சாமான்கள் எடுத்து கொஞ்சம் கரைச்சல் ஆகி கூட. இப்போ இவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் காசுகள்லாம் கிடப்பா இல்லை சிக்கலாக கிடக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் கொடுத்தா எழுதி போகணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் கொடுத்தா எழுதி போகணும், காரில் எழுதி போகணும். காரில் என்னண்டு நம்ம மாவுள் எடுக்கணும். அந்த அந்த சிவப்பு மாவு எடுப்போம்டா, எடுப்போம். அந்த அந்த நம்ம பதிச்சு கருப்பு மாதிரி ஒரு ப்ரௌன் மாவு இருக்குடா, அது அது ப்ரௌனுக்கு நான் சொன்னேன் அன்றைக்கு அந்த மெட்டு கல் மாதிரி கிடையாது மெட்டு, அந்த மெட்டை போட்டு விட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த கருப்பு இல்லை கூட கிடையாது, ஜெயராமில் இருக்க கருப்பு. அந்த கருப்பு வந்துட்டுடா, அது நல்லா இருக்குண்ணா, அதை எடுப்பேன். அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது இது 1300 அதுண்டா, எங்களுக்கு 1010 ரூபான்னு வரும். விலையை விட எங்கடா அந்த கருப்பு நெல்லை இதுதானே போலீஸ். ஆனால் இது 1010 ரூபா இல்லை இது. ஆனால் 1300 சொச்சோம்னா சிவப்பு எடுக்கலாம். நான் கரப்பொண்டு பாய்ச்சிட்டோம்னா இப்போ கூடுதலாக எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான் படிவாக இருக்கும். ஆனால் என்னென்றாலும் இது போஷுன்னா செப்பரேட்டாக தான் இருக்க போகுது, போஷு வந்து தெரியாதானே. இப்போ கதவு திறந்து உள்ளே போனால் அப்புறம் சரியாப்பா. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிமாணத்துலேயே தான் இல்லைங்களா. இப்போ வெளிப்பக்கத்துக்கு இருக்கிற கதவாக இருக்கட்டும், பெயிண்டாக இருக்கட்டும், ஒரே மாதிரி இருந்தால் இல்லை இருக்கும்னு சொல்லலாம். இது உள்ளுக்கு இருக்கிற விஷயம் தானே. அப்போ நம்ம ஒவ்வொரு இதில் இருந்தால் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாம். அதுதான். அப்போ சஞ்சய் நான் வேரிங்குக்கு வர அந்த என்ன அந்த வாஷ் பேஷன் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் சொன்னார் இது வாஷ் பேஷன் லைட்டுக்கு விட்டு கிடையாது. அப்போ நான் சொன்னேன் சேவிங் பிளக்குக்கு விடையில உண்டு என்னென்ன நீங்கள் எல்லா பாத்ரூமுக்கும் போய் சேவ் எடுக்க போயிடும் ஒன்றுக்கு எடுக்க. மற்ற என்னென்றால் இப்போ வர சேவிங் மிஷின்கெல்லாம் சார்ஜ் போடலாம் தானே. அப்போ கீழே வச்சு சார்ஜ் போட்டு வந்துடுங்க வந்தால் சொல்லு. ஆனால் உண்மையை என்னென்னா எல்லாத்துக்குமே இல்லாமல் வைக்க தேவையில்லை. இப்போ வந்து உதாரணமாக இப்போ ஹீட் போட்டுற சேவைன்னு சொன்னால் இந்த வாஷ்ரூமுக்கு போங்க. இப்போ நீ சேவ் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே போங்க அப்படின்னு மாதிரி விளாங்கதான். நார்மலாக ஹோமன் வாஷ்ரூமுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வச்சு விட்டா நல்ல விளாங்குது. கெஸ்டண்டாக தான் எல்லாத்துக்கும் வைக்கணும். அதுதான் மற்றவங்களும் எல்லா இடமும் ஹாட் வாட்டர் வேறு இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த ஒட்டோண்ட ஹோமோட்டோண்டு காட்டின வச்சு அது நல்லா கிடந்த என்ன பாரு ஒட்டோட ஹோமோட்டோ. மற்றது ஜெயராமில் இப்போ அந்த கருத்த டயர் இருக்குன்னா அதுக்கு நிலத்துக்கு தடா எடுக்கிறது மினக்கடையில நீ டைம் காண மினக்கடை ஒன்றுக்கும். அதான் பிரச்சனை. 2 சாய்ஸ் தான். ஒன்று அந்த கருப்பு எடுத்தால் டக்குன்னு அதுக்கு ஒரு மெட்டை சூஸ் பண்ணிவிட்டு வளர்க்கிட்டுறணும். அல்லாட்டி அங்கே உதயாசில் போனோம்னு சொன்னால் அந்த சிவப்பு டயர் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு மெட் ஒன்று கூட தெரியல. அந்த பெண்களுக்கு முதலிடம் கொடுக்காடி கார்ல கண்ணாடி அவார்டு இதுல அதுதான் கார்ல கண்ணாடி அவார்டு இதுல இருக்கும். நம்ம இருப்போம் உள்ளுக்கு புலசரி புறவு தானே. பொம்பளையில குடிச்சா நம்ம உள்ளுக்கு தான். பொம்பளையில ஆம்பளையில அடி வேக்சின் அப்புறம் என்ன இந்த கீழ் சென்டரில் என்ன தாளி இருப்பான். இது பென்ஷனாக இப்போ பெரும்பாலும் லைட் 10 பெஞ்சுன்ற பெரிய பெஞ்சில் நேரம் பெரிய பெஞ்சுனா லைட் 10மா இல்லை எழுதி போட்டு கொடுக்குறானே லைட்டு உள்ள ஆள். இப்போ கருப்புக்கு என்ன கருப்புக்கு மெட்டப்பா என்ன பார்ப்போம், அதை பார்த்துட்டு வருவோம். எது சிவப்பையோ நம்ம இப்போ என்ன கலர் எடுக்கு இங்கே நம்ம கருப்பு பார்த்தேன். இங்கே கருப்பு இவன் கருப்பு டக்கான சுரங்க கூட சும்மா சொல்ல நிற்கோமா. அட இதுவும் இல்லை அந்த வேண்டு சொன்னாப்பா பேப்பர் ஹார்ட்வேர் தான் பண்ணுறோம். இரவா போச்சு தானே ஆக உள்ளு கடிக்க தராடு. ஓ போசா என்ன அங்கே இந்த விளக்குற அந்த டைமு தானே. அண்ணா உங்கள்கிட்ட அந்த ரெயினோட பேப்பர் இருக்கோ? ஓ 120 நம்பர் இருக்கே. ரெயினோட இல்லையே இங்கே அந்த அந்த கருப்பு என்ன விலையா டைல் அந்த அந்த கருப்பு நான் கேட்டு போனேன். அது எங்களுக்கு ஒரு பாத்ரூம் தானே. இப்போ 90 கிட்ட வேணும் பாருங்க. அதை பாருங்க
அதுக்கு ஒரு நீ ஒரு மெட் ஒன்று யூஸ் பண்ண வேண்டாடி தம்பி. கவிதாஸ் ஓடி ஓடி ஓடி. This one. Look here. இது நல்லா இது சிவருக்குடா எல்லாத்துக்கும் இல்லை. இது அந்த எங்கடா இப்போ அந்த இது வந்து நம்ம எடுக்கிறக்குள்ள இது இல்லாமல் ஸ்டாக் இல்லாமல் வந்து இப்போ வந்துருக்கு இரிஸ் பிளாக். இதுக்கு எது நிலத்துக்கு போடலாம்? நிலத்து தானடா மச்சா அதில் ஒன்று இது நீங்க எது இது பழைய மாடல் தான் இது. ஓ இது பரவாயில்லை. இல்லை எங்க ஆளுங்கிறா பாய் எங்க ஜின்புரோ बॉस अरगड की दाने कलुवे कटे की दाने ओवर MXC कैसा दिखती எந்த கம்பெனிடா பாய்? ஓ அன்றைக்கு ஒரு கேட்டு வந்து எவ்வளோ 1200. அது என்ன எங்கட இத்தாலியன் வைட்டோட மெட்டீரியலா? கிளாஸ் அப்போ என்ன பிளாக் இது நல்லா இருக்குல்ல? ஓ ஆண்டா ஓ ஓகே இருக்குதா? இல்லை மட்டும் கொஞ்சம் நான் உனக்கு மட்டும் சொன்னது பாரு. இது அடிஞ்சு இதை சொன்னேன். இது இது இவ்வளோதான் இது இல்லை மேடம் இல்லை பொலிஸ் தானே இதோ அதோ இங்கே அப்போ இதே எடுத்து இதே மாதிரி ஒன்று இருக்குது ஹீலுக்கு அதை எடுத்துருவோமா? கோல்டு லைன் உண்டு வீட்டுக்கு நல்லா இருக்கானே அதானே. சரி அப்போ இதை எடுத்துடுவோம். சரி படம் முடிஞ்சு அப்போ மாவல் ஹோமட்டுன்னு ஹோவன் எண்பது பீஸ் எடுத்து பிறகு 160 பீஸ் எடுத்து பிறகு 13 எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 6 கூட எடுத்தாக்காங்க நினைக்கிறேன் 80 ரூபா. எங்களுக்கு அந்த மற்ற அந்த அடிக்காத பாத்ரூம் இருக்குதுல்ல அதுக்கு எத்தனை டைல் வேணும் மேலுக்கு ஸ்வேருக்கு? இல்லையே அது இல்லை புதுசாக ஒன்று இன்னும் எடுக்கல சூஸ் பண்ணாமல் இருக்கு. ஓ அதுக்கு நீங்கள் நார்மலாக 80 இப்போ முதல் கீழுக்கு 160 எடுத்து பிறகு எக்ஸ்ட்ரா 13 எடுத்து நாங்கள் இல்லை நீங்கள் 160 முதல் எடுத்துக்கோணும் தான். பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா 13 பீஸ் கேட்டீங்க ரெண்டுக்கும் ஐயா. ரெண்டு அப்போ ஒன்றுக்கு 80 இல்லை 80 சொல்லி பிறகு 13 தானே எக்ஸ்ட்ரா கேட்ட நீங்கள் என்னண்டே 96 வேறு ஒன்றுக்கு 80 160 சொல்லி பிறகு 13 ரெண்டுக்கும் சேர்த்து இப்போ ரெண்டும் அடிச்சாச்சு இல்லை? ஐயோ கடவுளே ரெண்டும் சேர்த்து 120 ஒன்றுக்கு எத்தனை? ஓ முதல் 160 எடுத்தேன். அண்ணன் இப்போ 160 எடுத்து தந்து பிறகு எக்ஸ்ட்ரா 13 எடுத்து தந்து முடிஞ்சதில்லை ரெண்டுக்கும் மேலே.
கீழே ரெண்டு முடிஞ்சுது. அப்போ இப்போ 162 பிரிச்சா 80, 13 பிரிச்சா 6. அப்போ ஒன்றுக்கு 86. ரெண்டும் சேர்த்தையா 13 எடுத்தாங்க. அண்ணே 13 இல்லை எடுத்துட்டு போனாங்க. அண்ணன் உங்களுக்கு 160 தந்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா 13 எடுத்தேன் தான் நான். அப்போ 86. 86 2 கூட எடுத்துருவோமா? சரி, அப்போ 88 எடுக்கிறேன். மற்ற நிலத்து 15 காணுண்ணா. 15 ஆயிடுச்சுன்னா அது 15. போசா கம் கேர். ஓகே ஓகே ஓகே. ஓகே போசா கூட்டியாண்டா. போசா வாங்க போசா. මේක ගන්නවා මේ 80 පීස් 88යි. ආලකට. 88යි. 88. பீஸ் 88. 88. தெரியும் 88. நான் சொன்னேன் இங்கிலீஷ் இப்போ கடைசியாக சொன்னேன். சரி சரியோ. இதுக்கு வந்து மெட்டாங்க. இதுக்கு வச்சு பாரு. அப்போ அதுக்கு தூக்கு போசா காட்டும். அப்படி விடா விழுந்தா வேண்டி 2 பொறுப்பு வருமே அப்படிதான். பாட்டா ஓகே கனெக்டா போசா. நிறைய ஆளு பஞ்சி ஆட போல. தான் வச்சு காட்டுறேன். தான் வச்சு காட்டுறேன். சட்டியா செவன் சட்டியோ உங்களுக்கு பிடிச்சா சரியாப்பா. நாங்க இதை விட வாங்குது எனக்கு மாலை வச்சு கலைச்சி போனோம். நீங்க செலக்ட் அப்போ இப்போ உங்கள்ட்ட எடுக்கணும். அப்போ கலைச்சி போட்டியில் இல்ல நீங்க செலக்ட் பண்ணணும். நான் சொல்ல மாட்டேன். அது பாரு இது எடுத்தது கிடாக்கு விட்டு இங்கே இது இதுக்கோ சரி இதையும் வச்சு பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்கு. இந்த கலர் இங்கே இருக்கும். சட்டமா இருக்கு. இல்ல இதெல்லாம் கொண்டு போவோம். இதுல கொண்டு போவோம் பொருவான். இப்ப அந்த அதை விட இது நல்லா வைப்பா. இது கிடக்குதான் சாமான். அப்படி இது நல்ல விட பாய்ச்சி வரும். சாமான் கிடக்கு. ஆனாடி இது நம்ம இது இது எடுத்த வேண்டாம். எங்களோட நடு பாத்ரூம் போட சூப்பரா இருக்கும். இது நம்மளுக்கு நடுவுக்கு வைக்க சூப்பரா இருக்கும். 88 கணக்கு 89 போடுறாங்க. பரவாயில்லையா பரவாயில்ல. இப்ப தம்பி இதை நாங்க எடுத்துக்கொண்டு போவோம். எடுத்துக்கொண்டு போனோம் நடு நடு பாருங்க வாரம் பட்டாக்கண்டு வாரம். சரியா பாக்குறாங்கல்ல இங்கேயும் பாருங்க ஒன்று இருக்கா. சரியோ டே இதை எடுத்துட்டு போனோம்டா. இதை நான் நடுவுக்கு போட்டோம்னா நல்ல லக்ஸரியா காட்டும். சரியோ இதை வேணும்டா. இதுக்கு வேண்டா கிடக்கு தான் போட்டு விடுவோம் ஜாமான். சரியா அப்போ இதில் நாங்கள் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் எடுப்போம் எனக்கு நடுவுக்கு பதிக்கிறேன்டா. இது பெருசா அந்த இதே மாதிரி ஷைனிங் அண்டியில் தான்டா. இங்கே அண்டை கருத்தம் இதுதான் ஷைனிங் வேற என்ன 96 95. அது 96 95 இல்லையா? அது சைனிங் இல்லையா? அது ரப் 1010 ரூபா ரப். சும்மா கூட்டக்கூடாது. எனக்கு சொல்லி போட்டேன். இதில் 15 கூட தேவைப்படும். அது 5 10 தேவைப்படும். அப்புறம் வந்து காரில் இருக்கும். சாமான் கிடக்கு தானே. அவ்வளோதான். டைனாகிரே இல்லையோ? க்ளோஸ் இல்லையோ? இது உங்களோட டைனாகிரே மேட். உங்களோட கதை இது இல்லை. டைனாகிரே மேட் இது வேறு. அப்படின்ட்டாப்பா நாளைக்கே மெட்டு தேவையில்லாம் கணக்கு. ஆனால் மெட்டு கொண்டு வருவான் இல்லையா விஷு. நாம் வாக்கு மாறக்கூடாது. இது என்ன மடமே இடமில்லா கொண்டே பதிக்கிறாங்க. ஒரு மண் துளி இருக்க கூடாது இருக்கணும். அப்படின்னா கிருஷ்ணா
தெரியும் நீங்கள் நல்லா பழகிட்டு இந்த கதைக்கு நடம். என்னப்பா இங்க பெயிண்ட் அடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. எல்லா இடம் மாவளை பாஜு. அட இங்கே எதுவும் நல்லா இருக்கலாம் அப்படி டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கு. கிருஷ்ணா வீடு சிட்டி சுகர் மாவு ஓகே அது 1010 ரூபா. நீங்கள் சத்தமாக வாங்க உங்களோட கதை உங்களோட பழக்கங்கள்டா